ஃப்ரெண்ட்ஸ், ஆடி மாதம்னாலே நிறைய இடத்துல நிறைய ஆஃபர்ஸ் தருவாங்க. அந்த மாதிரி தான் ஜிஆர்டிலையும் இந்த வாட்டி ஆஃபர்ஸ் நிறைய போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஆடி ஆச்சரியம் சொல்லிட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து சீட் போட்டிருந்ததால் எனக்கு வந்து அரௌண்ட் ஒரு 50,000 வந்து சேர்ந்துருந்துச்சு. சரி, ஆடி மாதத்தில் ஜுவல்லோட ரேட் எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ டக்குன்னு ஒரு நாள் 270 வந்து ஒரே நாளில் மொத்தமாக குறைஞ்சிச்சு ஆடி மாதத்தில். அண்ட் அன்றைக்கே என்ன பண்ண, ஒர்க் முடிச்சு டயர்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் ஜுவல் எடுக்க போயிட்டேன். அதாவது 11 மாதம் ஸ்கீம், பட் 10th மந்தில் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி, ஜுவல் ரேட் குறைஞ்சிடுச்சேன்னு சொல்லிட்டு நான் 10th மந்த்லேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் போனப்போ பார்த்தீங்கன்னா 6,400 சம்திங் வந்து ஜுவல்லோட ரேட் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு 8 கிராம்ஸில் வந்து ஒரு கம்மல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டேன். அங்கே போய் எனக்கு பிடிச்சிருந்த டிசைனாக நான் ஒன்று எடுத்துட்டேன். ஆக்சுவலாக ஜிமிக்கி எடுக்கலான்னு பார்த்தேன், பட் 8 கிராம்ஸில் வந்து ஜிஆர்டியில் பெரிய ஜிமிக்கி எதுவுமே இல்லை, எல்லாமே ஓரளவுக்கு சின்னதாக தான் இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் எடுத்தேன். இது வந்து 8 கிராம் அண்ட் அது சேர்ந்துருந்துச்சு. அதாவது 7 கிராம் 698 மில்லி தான் சேர்ந்துருந்துச்சு. நான் 8 கிராம் வர மாதிரி எடுத்ததால் எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து 317 கிராம் வந்து நான் எக்ஸ்ட்ரா காசு போட்டு வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸ்கீம் மூலியமாக எடுத்ததால் 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கோல்டு வந்து சேர்ந்துருக்கோ அதுலேருந்து தான் அவங்க 18% கம்மி பண்ணுறாங்க. மிச்சம் இருக்கிற கோல்டுக்கு நம்ம அமௌண்ட் பே பண்ணணும். அண்ட் அதுக்கும் வந்து தனியாக வேஸ்டேஜ் போடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு டோட்டலாக வந்து 54,000 வந்து வந்துருந்துச்சு. இதில் நான் 18% வந்து வேஸ்டேஜ் கட்டாததால் எனக்கு வந்து அவங்க அரௌண்ட் வேஸ்டேஜோட 63,000 சம்திங் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு 18% வேஸ்டேஜ் இல்லாததால் அந்த 63லேருந்து நான் 54 மட்டும்தான் கட்டுற மாதிரி இருந்துச்சு. 54,642 கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்கீம் மூலியமாக சேர்ந்ததால் நான் 54,000க்கு இந்த 1 சவரன் கம்பல் வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு. பிகாஸ் 63லேருந்து இவ்வளோ குறைச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன். வேஸ்டேஜ் இல்லாமல் 18% எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து மிச்ச காசு வந்து நான் யூபிஐயில் தான் பே பண்ணேன். ஸோ ஆடி மாதம் இந்த கம்மலை எடுத்ததுக்காக எனக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சு. அபவ் 50,000. ஆக்சுவலாக இந்த 3 செட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க 50,000 அபவ் எடுத்ததால். அண்ட் யூபிஐயில் வந்து நான் மிச்ச காசு பே பண்ணதால் எனக்கு வந்து இந்த லைட்டரோ அண்ட் பீலரோ வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் சில ஆப்ஷன்ஸும் இருந்துச்சு, நம்ம இஷ்டம் தான் அது. அண்ட் இது முடிஞ்சது. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து நான் போட்டிருந்த ஒரு கோல்டு செயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு புது கோல்டு செயின் எடுக்கலான்னு போனேன். அப்படி போய் எடுத்தது தான் இது. செயின் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சு. குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. ஜிஆர்டியோட ஜுவல்லுனாலே நம்மளுக்கு தெரியும். எனக்கு இந்த செயின் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் முன்னாடி வச்சுருந்த செயின் வந்து வெறும் 4 கிராம் தான். அண்ட் ஷார்ட் செயினும் கூட இது கொஞ்சம் லாங்காகவே நல்லாவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செயினை வந்து நான் என்ன ரேட்டுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,663க்கு நான் வாங்கியிருந்தேன். இது வந்து நான் சீட் மூலியமாக வாங்காததால் வேஸ்டேஜ் எல்லாமே நானே பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கோல்டு செயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, கோல்டு செயின் அண்ட் டாலர் ரெண்டுமே போட்டேன். எனக்கு ரெண்டுமே போட்டு அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து ஒரு 50 எக்ஸ்ட்ரா போட்டு அவங்க மொத்தமாக எவ்வளோ போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,990 வந்து என்னோடய கோல்டே போச்சு. ஸோ அவ்வளோ வந்து நான் தர வேண்டியதில்லை. அண்ட் எக்ஸ்ட்ரா 17,673 வந்து நான் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் போட்டிருந்தது 4 கிராம், ஆனால் நான் எடுத்தது வந்து 58863 கிராம்ஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸாக வந்து நான் வந்து 17,000 கொடுத்தேன். அன்றைக்கான கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா அன்றைக்கும் கம்மியாக தான் இருந்துச்சு. அன்றைக்கான கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா நான் கம்பல் எடுக்கிறத விட கம்மியாகவே இருந்துச்சு, நல்லாவே குறைஞ்சிருந்துச்சு. அதனால் வந்து இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செயினை மாற்றிட்டேன். அன்றைக்கான கோல்டு ரேட் வந்து 6,375 இருந்துச்சு. ஸோ நான் போய் எடுத்துட்டேன். அண்ட் எனக்கு இதில் வந்து வேஸ்டேஜ் எல்லாமே சேர்ந்து அரௌண்ட் ஒரு 4,500 கிட்ட அந்த மாதிரி வந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் எந்த ஒரு கடையிலையுமே அன்றைக்கி ரேட்டுக்கு அப்படியே எடுக்க முடியாது இல்லையா, மேலே கொஞ்சம் வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ்லாம் போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் பரவாயில்ல, இது அரௌண்ட் வந்து ஒரு 3/4 சவரம் கிட்ட வந்துச்சு. 6 கிராம் கிட்ட இருந்ததுதான், 6 கிராம் கிட்ட வந்ததால் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நான் செயின் எடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது கிஃப்டாக தந்திருந்தாங்க.
ஆடி ஆச்சரியமில் செயினுக்கான கிஃப்ட் வந்து இது தந்திருந்தாங்க. நிறைய கிஃப்ட்ஸ் காட்டினாங்க, பட் நான் இது செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் யூபிஐ கிஃப்ட்ஸாக வந்து இந்த மேஷர் வாங்கினேன். அண்ட் இந்த 2 கரண்டி வந்து இது கூட தந்தது. இது இல்லாமல் நான் கொஞ்சம் சில்வரும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு செயின் அண்ட் ரிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். செயின் வந்து அரௌண்ட் ஒரு 2000 அண்ட் ரிங் வந்து ஒரு 1000, அரௌண்ட் ஒரு 3000க்கு வந்து நான் சில்வரும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சில்வருக்கும் எனக்கு 2 கிஃப்ட்ஸ் கிடச்சிது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் எடுத்ததால் எனக்கு இந்த ஒரு சின்ன கடாய் கொடுத்தாங்க. அதுலேயுமே வந்து ஒரு 3 சாய்ஸ் இருந்துச்சு. நான் இந்த குட்டி கடாய் வந்து பிக் பண்ணிட்டேன். அண்ட் வெள்ளியும் வந்து யூபிஐயில் பே பண்ணதால் யூபிஐ பேமெண்ட்டுக்கும் எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் கிடச்சிது. அதில் வந்து நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன். அதாவது கிரேட்டரும் பீட்டரும் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் செயினுக்கான கிஃப்டாக வந்து யூபிஐயில் பே பண்ணுறதுக்கு வந்து மேஷர் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஆடி மாதத்தில் நான் வந்து ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு எனக்கு இவ்வளோ கிஃப்ட்ஸ் கிடச்சிது. ஒரு பக்கம் நம்ம செயினுக்கு மட்டும் தான் நான் வேஸ்டேஜ் கொடுத்தேன். ஆனாலுமே வந்து 4000 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு. பட் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓகே, நம்ம ஜிஆர்டிலேயே வந்து இவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஆடி மாதன்றதுனால அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மனசை தேர்த்திக்கிட்டேன். பட் ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்போ போட்ட கோல்டில் வந்து ஹால்மார்க் இல்லாததுனால அவங்க 18 கேரட்டாக தான் அதை எடுத்தாங்க. அன்றைக்கி ரேட்டுக்கு 18 கேரட்டாக எடுத்து கொடுத்தாங்க. ஜிஆர்டி கோல்டு வாங்கினதில் என்ன ஒரு சந்தோஷம்னா, அதில் வந்து உங்களுக்கே தெரியும் ஜிஆர்டியில் வந்து ஹால்மார்க் முத்திரை இருக்கும். அண்ட் அது வந்து பியூர் 916 என்னைக்கு போட்டாலும் அன்றைக்கி ரேட்டுக்கே போகும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஜிஆர்டி ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் கூட ஏதோ கிஃப்ட்ஸ் தராங்க, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வேஸ்ட்டு அண்ட் வந்து லைட் வெயிட் பாத்திரம் தான் கிஃப்டாக தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். பட் ரியலி இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து ட்வின் பேர்ட்ஸ் அண்ட் ப்ரெஸ்டீஜ்லேருந்து கொடுத்துருந்தாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். நல்லா இருக்குது, குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. குவாலிட்டியில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி எதுவுமே பண்ணலை. நல்லா இருக்குது. சாய்ஸுமே வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. தேங்க்யூ.